ஹை ஃப்ரெண்ட், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் ஆட்சி அமைச்சிருச்சு. விஜய் அவர்கள் நெக்ஸ்ட் சிஎம்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு அஜித் அவர்கள் வாழ்த்து சொன்னதா ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சினிமாவில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து ஒப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் அவர்கள் ரேசிங்க்கு போயிட்டாரு. ரேசிங்கில் அவர் நாட்டுக்காக நிறைய பெருமை சேர்க்கிற விதமாக எல்லா ரேஸ்லையுமே ஜெயிச்சிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசியல்ல இவர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஆட்சியிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டாரு. இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஆட்சி ஒழுங்கா இல்ல, விஜய் அவர்கள் அரசியல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நிறைய பேர் இப்போதைக்கு நடக்கிற ஆட்சி சரியில்லை, ஒரு மாற்றம் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அதெல்லாம் தாண்டியுமே அவரு கான்பிடண்டா நின்று இருந்தாரு ஜெயிப்போன்றதுனால. தொடர்ந்து மக்களை போய் பார்க்கறது, வேட்பாளர்கள் மூலமா மக்களுக்கு நல்லது பண்றதுன்னு செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ ரிசல்ட் அதிகமா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதிக தொகுதியில பயங்கரமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல தான் அஜித் அவர்கள் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்களாம். வாழ்த்துக்கள் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு அஜித் அவர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஒரு விஷயம் தான் இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. என்னதான் ரெண்டு பேருமே ஒரே துறையில இருந்துட்டு வெளில போனாலுமே அவங்க ஃபேஷனுக்காகவும் கெரியருக்காகவும் பயங்கரமா உழைச்சிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்கள் சிஎம் ஆனதை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.